வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிசைன் ஒன்று செக்குடு டிசைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து நான் நெட்லேருந்து எடுத்தது தான். இப்போ என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறாங்க, அந்த பேர்லாம் நெட்லேருந்து எடுத்து தானே நம்மளுக்கு அந்த டிசைன் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டிசைன் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? செக்குடெல்லாம் புதுசாக போடுறவங்களுக்கு வந்து அந்த செக்குடுக்குள்ளே எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம செக்குடில் வந்து பீட்ஸ் வந்து லைனாக அடுக்கும்போது அது இன்னொரு பீட்ஸை வந்து கிராஸ் பண்ணி வரும்போது அது எப்படி போடணுங்கிறதும் ஒரு சிலருக்கு தெரியாது இல்லையா? அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த செக்குடுக்குள்ளே என்ன டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நான் வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நான் வந்து லைன், இப்போ நம்ம ஒரே ஃபுல் கையும் போட்டு காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு இதில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா லைன் வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி. இது எதுக்காகனா நம்ம இப்படி லைனாக கோடு போடுவோம் இல்லையா, அந்த இது எப்படிங்கிறதுக்காக சின்ன சின்னதாக நான் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த இடத்துல இருந்து நான் எடுத்துக்கிறேன், இங்கிருந்து எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஆன்டிக் பீட்ஸில் ஃபஸ்ட்டு நான் 2.5 வச்சுருக்கேன். அதுதான் இந்த லைனுக்கு வந்து நான் அடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து 2.5. இது வந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸு. இது வந்து ஒரு கொத்தாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி லைனாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அதை வந்து தனித்தனியாக எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். பீட்ஸ் எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போடுங்க, ஏன்னா 2, 3 அப்படின்னு போட்டிங்கன்னா வளைவாக கொடுக்கும். நம்மளுக்கு போடுறப்ப டைட்டாக இருந்தாலும் வளைவு கொடுக்கும் பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு பீட்ஸாக தான் நான் அடுக்குவேன். மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2 பீட்ஸு. அதுக்கு மேலே நீங்கள் 3 பீட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. வச்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. நீங்கள் கலட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கிட்டு இருக்கும், அந்த 3 பீட்ஸில் நடு பீட்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும், இல்லை வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒன்றா போட்டு காட்டுறேன். 1 இல்லைன்னா 2 நீங்கள் அப்படி போட்டு பாருங்கள். உங்களுக்கு பீட்ஸும் வந்துட்டு அழகாக வரும், ஷேப்பு நீட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். 3 பீட்ஸு 4 பீட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வளைவு கொடுக்கும், கண்டிப்பாக ஷேப் வராது நம்மளுக்கு. இப்போ நேர் லைன் வருது அப்படின்னா அந்த மாதிரி நேர் லைன் வராது, போடுறப்ப டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லேருந்து அந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக வராது. இப்போது நான் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ப் வருது இல்லையா, நான் இதோட நிப்பாட்டிட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். 4 பக்கமும் உங்களுக்கு அந்த கார்னர் வந்து எப்படி க்ராஸ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது டவுட் வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வரைஞ்சி போட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நான் நாட் போட்டுடுறேன். ப்ளவுஸ் செக்குடு பார்த்தீங்கன்னா இது நீளமாக வரும், நம்ம அது ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் நாட் போட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நான் இங்கிருந்து எடுக்கிறேன், இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இங்கிருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இதில் காட்ட போகிறேன். இப்போது பீட்ஸ் வந்துட்டு நான் ஒன்றா எடுத்து அடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி இப்படி ஒன்றா எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், கரெக்டாக இந்த இடத்துல ஒரு செயின் போட்டுட்டு, இப்போ ஒரு சிலருக்கு எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா, இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் வரும், இல்லை இது வரும். இப்போது நான் நூலை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்து இந்த பீட்ஸோட லைனுக்கு இந்த சைடு கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒவ்வொன்றா நம்ம போட போகிறோம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது நம்ம இந்த இடத்துல க்ராஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியாது, க்ராஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ நம்ம இப்படியே போட்டுகிட்டே வரோம். நான் வந்து இப்போ இது ஒரே ஒரு செக்குடில் மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் கை ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கை ஃபுல்லாக எப்படி செக்குடு டிசைன் வந்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன், ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நான். இப்போ நான் இது வரைக்கும் போட்டாச்சு. இது வந்து லென்த்தாக வரும். நான் இப்போ வந்து சின்னதாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக லென்த்தாக போட்டுக்கணும். நம்ம கை ஃபுல்லாக எவ்வளோ செக்குடு வருதோ அந்த நீளத்துக்கு பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தெரியணும், இந்த இடத்துல எப்படி க்ராஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா ஒரு சிலருக்கு,
அதனால் அது எப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். இப்போ இங்கே நாட் போட்டேன் நான். திரும்ப இங்கிருந்து எடுக்கிறோம். இந்த இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல இருந்து 4 பீட்ஸ் வச்சுட்டேன். இப்போ பாருங்களேன், இப்போ க்ராஸ் பண்ணுறது வந்து இங்கிருந்து இப்படி ஊசியை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 2 பீட்ஸுக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கீழ் நூலை இழுத்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். திரும்ப இங்கிருந்து அப்படியே கண்டினியூவாக பீட்ஸ் இப்படி தான் நம்ம வந்து க்ராஸ் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர் வந்துருச்சு. நான் வந்து சின்ன டிசைன் தான் போட்டு காட்டுறேன். நீங்கள் இதையே வந்து பெரிய செக்குடாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பக்கம் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் லைன் போட போகிறேன். நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை அப்படியே போட்டு வரோம். நான் எப்பவும் சொன்ன மாதிரி இப்போது இந்த இடத்துல அப்படியே க்ராஸ் பண்ணிக்கோங்க. நூலை எடுத்துகிட்டு மட்டும் திரும்ப இது அப்படியே ஃபுல்லாக பீட்ஸ் அடிக்குங்க. நான் 1 பீட்ஸு இல்லைன்னா 2 பீட்ஸ் தான் அடுக்குவேன். 3 4 அடுக்காதீங்க, அது வளைவு நெளிவு கொடுக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி பீட்ஸ் அடிக்கிருக்காங்க. அதை தான் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் saree என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ப்ளவுஸ் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டோனோட ஷார்ப் இருக்குது இல்லையா, இந்த ஷார்ப் வந்து இந்த கார்னரில் இருக்கணும். அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த வளைவான ஷேப் வந்து கீழே பார்த்து வரணும். அந்த டிசைனில் இருக்குது இல்லையா, கீழே எப்படி பார்த்து வரணும். வளைவான டிசைனு ஷார்ப் வந்து இந்த இடத்துல இருக்கணும், இந்த கார்னரில் இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இதில் பீட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து தைக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஒட்டுறது வந்து ரொம்ப வந்து ஏதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தூக்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி தைக்கிற ஸ்டோனுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதை வந்து ஒட்டியிருக்கேன். இதை எப்படி தைக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த ஷார்ப்புக்கிட்ட ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஷார்ப்புக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறேன். இந்த இடத்துல இந்த இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தைங்க. இந்த மாதிரி ஷார்ப்புக்கிட்ட தைச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு திரும்ப இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, இங்கிருந்து கீழே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த வளைவாக வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்து ஒரு செயின் 2 செயின் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சுகர் பீட்ஸ் தான் அடுக்க போகிறோம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பீட்ஸ் எப்போவுமே 2 அடுக்குங்க. 1 2 அடுக்குங்க. 3 4 ஒரே இதில் 3 4 வைக்காதீங்க. நான் எடுக்கிறது அப்படி எடுப்பேன். ஆனால் நீங்கள் வைக்கிறது வந்து 1 பீட்ஸு இல்லைன்னா 2 பீட்ஸ் அப்படி தான் செயின் போடுறேன் பாருங்கள். 2 பீட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பீட்ஸு 2 பீட்ஸ் அதுதான். நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளைவு கொடுக்கும். இப்போது இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ரவுண்டாக அடுக்கிக்கிறோம். இது அடுக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டுறேன் நான். இப்போ நூலெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணவே வேணாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா 3ஆம் நம்பர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, சுகர் இது ஆன்டிக் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்தாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தில்ல. இப்போ 2.5 சொன்னோன்னா இப்போ இதுலேயே வந்து 3, இது நம்பர் 3. இதுதான் அடுத்த லேயர் வந்து நம்ம ஆஃப் சர்க்கிளுக்கு மட்டும் அடுக்க போகிறோம். இது வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ்லேயே கொத்தாக தான் கிடைக்கும். இது அது மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் சர்க்கிள் தான் சொன்னேன் இல்லையா. இப்போது நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கேப் இருக்குது இல்லையா, இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கணும். இப்போ 3ஆம் நம்பர் பீட்ஸு இதை வந்து நம்ம அடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ஒன்று தான் வைக்கணும். ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு செயின் போட்டு நீங்கள் வைக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பெரிய பீட்ஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஒன்று தான் நீங்கள் போடணும். இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்து ஒரு செயின் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஆஃப் சர்க்கிள் மட்டும்தான்.
இப்போ வந்து நம்ம அந்த டிசைனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த செக்குடுக்குள்ளே உள்ள டிசைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த 3ஆம் நம்பர் பீட்ஸ் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் கையூசியில் தைக்கிறது தான் வரும். நான் அது எப்படி தைக்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதை அடுக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தது இந்த இடத்துல நம்ம அடுக்கி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையூசியில் தைக்கிறது வந்திருக்கும். அது வந்து நம்ம ஆரியிலும் தைக்கலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நாட் போட்டு அது பண்ணணும். அப்படி இல்லையா, சப்போஸ் நம்மளுக்கு அது மாதிரி வரல அப்படின்னா உங்களுக்கு கையூசியில் இந்த மாதிரி 10ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அமிட்டோ த்ரெட்டை வந்து 2ஆக போட்டுட்டு அதை வந்து ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 3ஆம் நம்பர் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுக்கும் தைக்கணும். அது எப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நூல் போட்டு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 10ஆம் நம்பர் ஊசியில் நூல் போட்டு எடுத்துட்டேன். இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இது அப்படியே கீழே இங்கே கொண்டு போகிறோம். இது என்னன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு பீட்ஸை விட்டுட்டு 2ஆவது பீட்ஸுக்கும் 3ஆவது பீட்ஸுக்கும் சென்டரில் எடுத்திருக்கேன். இப்போ இது மாதிரி எடுத்துட்டு எப்போவுமே நீங்கள் கையூசிலையுமே முடிச்சு போட்டு எடுத்தாலுமே நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டுக்கோங்க. என்னன்னா இப்படி எடுத்துட்டோம் லாஸ்ட் வரைக்கும், திரும்ப கீழே குத்தி மேலே எடுத்துக்கோங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த முடிச்சு வந்து மேலே வராது, அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு சுகர் பீடு, ஒரு 3ஆம் நம்பர் பீடு. இப்போ பாருங்கள், ஒரு சுகர் பீடு ஒன்று எடுத்திருக்கேன், 3ஆம் நம்பர் பீடு ஒன்று எடுத்திருக்கேன், திரும்ப ஒரு சுகர் பீடு. நான் அதில் இருக்கிற டிசைனை அப்படியே போடுறேன். அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சுகர் பீடு, 3ஆம் நம்பர், ஒரு சுகர் பீடு. இங்கே பாருங்கள், இப்போது இங்கே இதில் இருந்து கொஞ்சம் தள்ளி நேராக இப்படி வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம், பக்கத்துலேயே இந்த இடத்துலையே எடுத்துக்கிறோம். திரும்ப இப்படி எடுத்துகிட்டு திரும்ப சுகர் பீடு, 3ஆம் நம்பர், திரும்ப சுகர் பீடு. இதே மாதிரி தான் எல்லாமே தைக்கணும். இப்போது வைக்கும்போது என்ன பண்ணுங்கள், நேராக தான் வைக்கணும், க்ராஸாக வைக்கக்கூடாது. கையூசியில் தைக்கும்போது க்ராஸாக வைக்கக்கூடாது, அந்த பீட்ஸுக்கு நேராக தான் வரணும். அதே மாதிரி கையூசியில் தைக்கிறப்பெல்லாம் சேஃபாக என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு வரைக்கும் நூலை இழுத்துட்டோமான்னு பார்க்கணும். லாஸ்ட்டு வரைக்கும் நூல் நிற்காமல் இழுத்துட்டோமான்னு பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது பக்கத்துலேயே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பீட்ஸுக்கு நடுவில் எப்படி கணக்கு வச்சுக்கோங்கன்னா, இந்த 3ஆம் நம்பர் பீட் இருக்கு இல்லையா, இந்த 3ஆம் நம்பர் பீட்ஸுக்கு 2க்கும் நடுவில் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஒரு சுகர் பீடு, ஒரு 3ஆம் நம்பர் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ். திரும்ப நேராக தான் வைக்கணும், நேராக தான் குத்துறோம். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் குத்தணும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றிலையும் தைச்சிட்டு வருவோம். இப்போ இந்த கார்னர், இந்த 2 பீட்ஸுக்கும் சென்டர் இப்படி எடுத்துட்டோம். எடுத்துட்டு ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு 3ஆம் நம்பர் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் வைக்கும்போது நேராக வச்சு, க்ராஸாக வைக்கக்கூடாது, ஊசியை வந்து நேராக வச்சு இப்படி வரணும். இந்த மாதிரி வரணும் ஃபுல்லாக. இதே மாதிரியே ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கையூசியில் அதே மாடலில் தைச்சி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் வரும். நம்ம இப்போ கையூசியில் ஆரியில் போட்டுட்டு இருக்கும்போது கையூசியில் தைக்கிறோம் அப்படின்னா எப்படி நாட் போடுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம அதே பீட்ஸ் அந்த ஊசியை வச்சு நாட் போடலாம். இல்லை ஆரி ஊசி எடுத்துகிட்டு கீழே நூல் இருக்கு இல்லையா, ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரியே நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா செக்குடுமே வரும். இப்போ நான் வந்து ஒரே ஒரு செக்குடில் மட்டும்தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது இந்த இடத்துலேருந்து எப்படி க்ராஸ் பண்ணுறது, இந்த நடுவில் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் காட்டியிருக்கோம். இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.